அப்ப சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு தர்பியத், பிள்ளைகளுக்கு பக்குவம், பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய முஹப்பத் வந்திருக்கு. ஏன் பாப்பா ரசூல், மகன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த அமைப்புல வளர்க்கப்பட்ட புள்ள. கணவனும் தியாகம் செய்ய தயார், மனைவியும் தியாகம் செய்ய தயார், பிள்ளையும் தியாகம் செய்ய தயார். அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு பிள்ளையா இருக்கிறது இல்ல. அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல ஏண்ட மஹப்பத் தான் இருக்குது. இப்ப புள்ளை ஒன்று வந்துட்டு இடையில, இப்ப புள்ளையோட மஹப்பத்தும் உள்ளத்துல வந்துருக்கு. ஏண்ட மஹப்பத்தை விட, ஏண்ட அன்பை விட பிள்ளையோட அன்பு கூட இருக்குதா, அல்லது ஏண்ட அன்பு தான் கூட இருக்குதா, அதிகமா இருக்குதா என்றதை பார்க்கிறது தான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. எனவே தான் அறுக்கிறது கத்திய கைய வச்சாங்க, கண்ணியமான அந்த கத்திய வச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அறுக்கக்கூடிய சக்தியை இல்லாம ஆக்கினான். வாஸ்தவமாக சொர்க்கத்தில் ஒரு ஆட்டை இறக்கினான். தாயத்துல முழுமையாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு பெரிய ஒரு ஆடு சொர்க்கத்தில் நேரடி இறக்கப்பட்டது. அந்த புள்ளைக்கு பதிலாக ஆடுதான் அறுக்கப்பட்டது. அந்த ஆட்டுடைய கொம்பு காபத்துள்ளால நீண்ட காலமாக தொங்க விடப்பட்டிருந்தது. கரையன் அரிச்சே அந்த கொம்பு இல்லாம போச்சு. மக்களோட படிப்பினைக்கா அல்லாஹ் கொண்டும் பெரிய வேலை இல்ல வேளாண் சோறு. அதனால எங்களோட உள்ளம் தான் அசல், கல்பு தான் அசல். இந்த உள்ளத்துல தான் நிறைய உழைப்பு செய்ய வேண்டும். வியாபாரங்களை நீதி நியாயமா நடக்கும். புரோக்கர் மாதிரி இருக்கிறாங்க, அவங்களோட தொழில் அதுதான். அவங்களோட வேலை என்ன? வீடு பேசி கொடுக்குற, கடை பேசி கொடுக்குற, காணி பேசி கொடுக்குற, இத மாதிரிதான் அவங்களோட வேலை. அப்ப அவங்க பொதுவான ஒரு முறை ஒன்று வச்சுக்கிறாங்க. நாங்க இப்படி ஒரு வியாபாரத்தை ஒருத்தருக்கு பேசி கொடுத்தா இவ்வளவு எங்களுக்கு அது நேரத்தோட பேசிக்கொள்ள வேண்டியது. தெளிவா பேசிக்கோங்க. வியாபாரம் என்றது கொடுக்கல் வாங்கலுடைய நேரத்துல பேசி கதைச்சு ரெண்டு பேரும் ஒரு கருத்துக்கு வந்து பொருத்தத்தோட செய்யப்படுறதுக்கு பேர் தான் வியாபாரம். அதுல உள்ளுக்கால விளையாடுறது இல்ல, தில்லு முள்ளி இல்ல, தெளிவா பேசப்பட்டுக் கொள்ளணும். விரும்பிட்டீங்களா பேச வேண்டியது, வியாபாரம் முடிக்க வேண்டியது. அப்ப எங்களுக்கு தெரியும் பொதுவான ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. அது ஹராம் இல்ல, தாராளமா ஹலால். அவங்க ராவ் பவல அதுக்கு தான் அலைஞ்சு கொண்டும் தெரிஞ்சு கொண்டும் எங்க எங்க காணி இருக்கு, எங்க எங்க கடை இருக்கு, எங்க எங்க என்ன இருக்கு, அவங்களோட கணாயத்தை அதுல தான் போகுது. அல்ல அப்படி ஒரு முறையை ஒவ்வொருத்தருக்கு வச்சுக்கிறார். அப்ப அத பேசினா கதைச்சா ஒரு வியாபாரத்தை செஞ்சா அவங்களோட ஹக்க சரியா கொடுக்காட்டி எவ்வளவு அநியாயம். அவங்க இந்த டீல் முடிய முந்தையே நிறைய கடன் கொடுக்க இருக்கும், பல விஷயங்கள் அதெல்லாம் பிளான் பண்ணி முடிஞ்சு 3 லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல 1 லட்சத்தை கையில கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கோங்க. இந்த முறையாது. இப்படி எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது. அநியாயம், உள்ளங்கள் கொதிக்குது. இன்னொத்த பவுர பத்த வச்சு நாங்க நல்லா இருக்கிறது நடக்கவே இல்லாத காரியம். நான் இதுக்கு முன்னாலே சும்மால ஞாபகப்படுத்தினேன். ஒரு வியாபாரி இந்தியாவில் நடந்த சம்பவம். அவருக்கு ஒரு நோய், ஒரு வருத்தம், ஒரு வயிற்று வலி, தீராத வலி. எல்லாம் மருந்து முடிச்சிட்டார், எல்லா டாக்டரையும் காட்டி முடிச்சிட்டார். ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் சொன்னார், உங்களோட நோய்க்கு காரணம் நீங்க உங்கள்கிட்ட வேலை செய்யறவன சரியா கவனிக்கிறீங்க இல்லையா இருக்கும், சம்பளத்தை டைமுக்கு கொடுக்கறீங்க இல்லையா இருக்கும், அது சரியா கேட்டார். அவர் சொன்னார், அவர் கவர்மெண்ட் வச்சிருக்கிறவர், அப்படி என்னையால ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னார். அந்த சகோதரர் சொன்னார், நீங்க அதை சரியா செய்யுங்க, அல்லாஹ் உங்களோட நோயை லேசார். அவர் அதை செய்ய ஆரம்பிச்சார். அவரோட வயிற்று வலி எங்க போனேன்றே தெரியாது, எங்க போனேன்றே தெரியாது. அதனால கண்ணியமான சோழர்களே, தனக்கு கீழே வேலை செய்யற ஒரு கூட்டம் இருக்கிறான். அல்லாஹ் என்ன இன்றைக்கு மேல வச்சுக்கிறான், எனக்கு கீழே 4 பேரை வேலை செய்ய அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சீங்க. அல்லாட ஏற்பாடு. அல்லாஹ் கேளும், எனக்கு கீழே வேலை செய்யறவனை ஏந்த இடத்துல கொண்டு வந்து என்னைய அவருக்கு கீழே கேளும். நபி சொன்னாங்க, இந்த உங்களோட சகோதரர்கள், உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களோட சகோதரர்கள். நீங்க சாப்பிடுறத அவருக்கு சாப்பிட கொடுங்க, நீங்க உடுக்கிறத அவருக்கு உடுக்க கொடுங்க. அப்படித்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தொழிலாளிகளுடைய ஹக்குகள் வேலை வாங்குறத போல அதுக்குள்ள அவங்களோட தேவைகள் பூர்த்தியாகணும், அதுக்குள்ள ஹக்கு கொடுக்கப்படும். தனக்கு கீழே வேலை செய்யறவர் அதிகமானவங்க மிச்சீன்களுடைய கேட்டகரியில தான் இருக்கிறாங்க. ஜக்காத் அவங்களுக்கும் கொடுக்க, ஜக்காத்தை கொடுத்துட்டு வேலை வாங்க இயலாது. நான் உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் தாரேன், இப்படி தாரேன், அப்படி தாரேன். நீங்க ஜக்காத்தை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா எந்த வேலையும் அவருக்கு மேல அதிகமா வாங்க இயலாது. அது ஜக்காத்.
நீங்க வேலை வாங்கினத்துக்கு போனஸ் கொடுக்கிறது அது வேற. அது உங்களோட சதகா சல்லியால தான் போனஸ் கொடுப்போம். ஜகாத் சல்லியால போனஸ் கொடுக்க சிலவங்க அப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அதே போல தொழிலாளிகள் யாருக்கு கீழே வேலை செய்வீங்களோ உங்களோட தொழில் மாதிரி, உங்களோட கடை மாதிரி ஒரு அமானிதம் லாட்ச தந்திருக்கிறாங்க, பொறுப்பாக்கி இருக்கிறாங்க, கடையில ஸ்டோர்ல பொறுப்பாக்கி வச்சிருக்கிறாங்க, ஒரு நம்பிக்கையோட தந்திருக்கிறாங்க. அவங்க மிச்சம் கவனமாக மிச்சம்